இல்லை, இறைச்சியே சாப்பிடக்கூடாது என்பது தானே சன்மார்க்கம். அந்த காலத்துல இறைச்சி என்பது இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ஏன் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, அங்க வேற எதுவும் தாவரங்கள் இல்லை. அங்க இருக்கிற மக்கள் எதை சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க? ஸோ அவங்களுக்கு உண்டான புரோட்டீன், அவங்களுக்கு உண்டான விட்டமின்ஸ் எதுல இருந்து கிடைக்கும்? அப்ப என்னன்னா, வேறு வழி இல்லாமல் ஒரு உயிரை கொன்று ஒரு ஒட்டகத்தையோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ புலியையோ சிங்கத்தையோ ஒரு பன்றியையோ கழுதையோ வெட்டி அந்த காலத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மனிதன் தாவரத்தையும் உண்டும் வாழ முடியும், விலங்கினங்களை உண்டும் பறவைகளை உண்டும் வந்து வாழ முடியும். நான் என்ன கேட்குறேன்னா, விலங்கினங்களையும் பறவை இனங்களையும் உண்ணாம நம்மளால இருக்கவே முடியாதா? அதுதான் கேள்வி. அப்ப ஈஸியா உங்களால எல்லாமே, உங்களால விட்டமின் டெஃபிஷியன்சி இல்லாம உங்களால வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ண முடிஞ்சதுன்னா தேவையில்லாமல் இன்னொரு உயிரை ஏன் போய் கொல்லணும்னு கேட்குறேன். இப்போ நமக்கு 6 அறிவு, அதனால 5 அறிவு இருக்கக்கூடிய 4 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிச்சு இது கூட்டம் கூட்டமா படைக்கப்பட்டதே நம்ம அழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு மேல 8 அறிவு 9 அறிவு இருக்கக்கூடிய ஒரு உயிரை இறைவன் படைச்சு இந்த 6 அறிவு 7 அறிவு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் கொன்றுவோம், இவங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி போட்டு தள்ளினாங்கன்னா, நம்ம கையை வெட்டி கை சூப்பு, கால் சூப்பு, மூளை வறுவல் இந்த மாதிரி பண்ணா நம்மளால ஏத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த மனிதர்கள் 8 அறிவு 9 அறிவு படைக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு வேறு உணவு முறைகளை சாப்பிட்டா என்ன கேடுன்னு நமக்கு தோணாதா? நம்மளே தான் சாப்பிடணுமோ நமக்கு தோணாதா? இப்ப அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன். நம்மளை சார்ந்தவங்களுக்கு அது உருவத்துல சின்னதா இருக்கிறதுனால, பேச தெரியாதனால அதுக்கு வலி வேதனை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். இது வந்து அபத்தமான ஒன்று. நம்மை விட வலி வேதனை அதுக்கு மிகவும் அதிகம். அது வாயை திறந்து அழுகுது வந்து எனக்கு இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி புலம்புனா தான் நமக்கு புத்தி வருமா? நம்ம அந்த அளவுக்கு கூட நம்ம அறிவு இல்லாம இருக்கோம். ஸோ இதுல இன்னொன்று இருக்கு, நான்வெஜ்ஜை விடுறது மேட்டரே கிடையாது. ஆனா நான்வெஜ்ஜை விட்டுட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சி கம்பல்சரி நீங்க வந்து வெஜ்ஜில் வந்து கம்பல்சரி மேட்ச் பண்ணியே ஆகணும். அந்த நியூட்ரிஷன் மேட்ச் பண்ணியே ஆகணும். கம்பல்சரி புரோட்டீனையும் ஒமேகா 3யும் நியூட்ரல் வந்து பண்ணணும். B12 நியூட்ரல் பண்ணணும். இது எப்படி நான் நியூட்ரல் பண்றது? அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் டைம் எடுத்து சிந்திக்கணும். B12 எதுல இருக்கு? வெஜ் கேப்சூல்ஸ் எடுக்கலாமா, இல்லை பம்கின் சீட்ஸ் எடுக்கலாமா, இல்லை வேற ஏதாவது? இப்போ ஒமேகா 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்லேயே கடல் பாசிகள்லேயே ஒமேகா 3 கேப்சூல்ஸ் வந்து செய்கிறாங்க, அதை நம்ம எடுக்கலாமா? இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது? பன்னீர் சாப்பிட்லாமா, இல்லை கொண்டக்கடலை சாப்பிட்லாமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள், ப்ரக்கோலி சாப்பிட்லாமா ப்ரோட்டீனுக்கு? இதை பார்த்து வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணணும். அதாவது உடம்பார் அடியின் உயிரார் அடிவர்ன்றார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் வந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் கூறியது போல உடம்பை நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னா உயிர் என்பது நிச்சயமாக தங்காது.